இன்னைக்கான டாப் சம்பவங்கள் என்னென்னு பார்ப்போம். அதுல ஃபர்ஸ்ட் முதலமைச்சர் விஜய் சார் முதல் முறையா தொழில் தொடங்க புரிந்துணர்வு ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டிருக்காரு. காஞ்சிபுரம் மாவட்டத்துல 15,000 கோடி மதிப்பீட்டுல தரவு மைய விரிவாக்கம் செய்ய ஒப்பந்தம் போட்டிருக்காரு. கோவையில ரூபாய் 2,500 கோடி முதலீட்டுல மின்னணு பொருட்கள் உற்பத்தி ஆலை தொடங்க ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டிருக்காரு. திருவள்ளூர் மாவட்டத்துல ரூபாய் 1,100 கோடி முதலீட்டுல கப்பல் கட்டும் தளம் விரிவாக்கம் செய்ய ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டிருக்காரு. செகண்ட், இன்னைக்கு எல்லா ஸ்கூலும் ரீஓபன் ஆச்சு. எல்லா ஸ்கூல்லையும் காலை உணவு கண்டினியூவா தொடரும் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் விஜய் சார் சொல்லியிருக்காரு. மூணாவது, சார் பதிவாளர் அலுவலகங்கள்ல டிஜிபி அருண் அவர்கள் ரெய்டு போயிருக்காங்க. அதுல 10 மாவட்டத்துல 60 அலுவலகங்கள்ல ரெய்டு போயிருக்காங்க. அதுல 3 அதிகாரிகள் லஞ்சம் வாங்கினதா சொல்லி சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நிறைய கட்டுக்கட்டா பணத்தையும் பறிமுதல் பண்ணியிருக்காங்க. நாலாவது, தமிழக மின்வாரிய தலைமை அலுவலகத்துல ஹார்ட் டிஸ்க் திருட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி மின்வாரிய ஒப்பந்த ஊழியர் கோபிநாத் அவர்களை கைது பண்ணியிருக்காங்க. அஞ்சாவது, இன்னைக்கு ரொம்ப பெரிய விஷயமா போனது, மேயர் பிரியா அவர்கள் எம்எல்ஏ பல்லவி அவர்களை விலக்கேத்த விடாம அவாய்ட் பண்ணி அவங்களை அவமானப்படுத்தினது. அதுக்கு பதிலடியா எம்எல்ஏ பல்லவி அவர்கள் இன்னொரு ஸ்கூல் ஓபன்ல மேயர் பிரியா அவர்கள் கேண்டில் கொடுக்கும்போது அவங்க அதை வாங்காம அவாய்ட் பண்ணி பதிலடி கொடுத்திருக்காங்க.